அதிமுகவின் வாக்குகள் இந்த முறை சிதறுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அணியாக பிரிந்து இப்போது வரை எந்த விதமான ஒருங்கிணைப்பும் இல்லாத நிலையில் அந்த அந்த கேள்விக்கு இரண்டாவது வருவோம். இப்போது நாளை எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் இந்த ஒன்றிணைவது தொடர்பாக ஏதாவது முக்கிய திருப்பம் ஏதாவது ஏற்படுமா சார்? அவர் அந்த குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை வாழ்த்து தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் செல்கிறோம் என்று கூறிவிட்டு அதன் பின்னர் அதிமுகவின் தலைமை கழக அறிவிப்பில் 17-18 கடுமையான மழை பெய்யும் என்பதால் இந்த வானிலை மாற்றம் இருக்கும் என்பதால் இந்த நிகழ்ச்சிகள் தருமபுரி மாவட்ட நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த அதிமுக தலைமை கழக அறிவிப்பின் மூலமாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மற்றொரு தகவல், குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனை சந்திப்பதற்காக செல்லும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவையும் சந்திப்பதாகவும், இந்த சந்திப்பின் போது இதற்கு முந்தைய செங்கோட்டையின் சந்திப்பு, டிடிவி தினகரனின் அந்த விலகல் அறிவிப்பு, ஓ பன்னீர்செல்வத்தின் முன்னரே விலகல் அறிவிப்பு, இது தொடர்பாக ஒரு பேசி ஒரு முடிவு எட்டப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த டெல்லி பஞ்சாயத்து பலனளிக்குமா சார் இந்த முறை? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. கண்ணன் சாருக்கு வணக்கம். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான். எங்களையெல்லாம் வளர்த்து தமிழ் உணர்வை ஊட்டி 18 ஆண்டு காலம் போராடி ஆட்சி கட்டிலே திராவிட இயக்கத்தை அமர்த்தச் செய்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்தநாள் என்று உங்களோடு நான் கலந்துரையாடலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ். இப்ப நீங்க முதல் கேள்வி என்ன கேக்குறீங்க? பருவநிலையை பத்தி கேக்குறீங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறது அரசியல் வானிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா அதிமுக தலைமை கழக அறிவிப்புல அப்படிதான் இருக்கு. 17-18 கடுமையான மழை பெய்யும், அதனால தருமபுரி மாவட்ட நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டு 28-29 நடைபெறும் என்று அறிவித்துவிட்டு கடந்த முறை அமித்ஷாவை சந்திக்க போது அதிமுக தலைமை கழகத்திலிருந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் சட்டப்பேரவை நிகழ்ச்சியிலிருந்து அங்கு டெல்லிக்கு சென்றார். அதே போலதான் இப்போதும் டெல்லி பயணம் தொடர்பாக அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் இல்லை, அந்த நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது தொடர்பான அறிவிப்பு தான் இருக்குது. இப்போ முதல்ல ரமணன் இருந்தார் வானிலை அறிக்கை கரெக்டா சொல்றதுக்கு. நம்மகிட்ட ரொம்ப அருமையா சொல்லுவார். 4 மணிக்கு மழை வரும்னா சரியா 3:55 வந்துடும். இப்ப கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. ரமணன் வேணா போன் பண்ணி கேட்டா இந்த அரசியல் துரோகிகள்லாம் எப்ப ஒழிவாங்கன்னு கேட்டா சொல்லுவாரோ இல்லையோ தெரியாது எனக்கு. அதனால என்ன சார், இதோ சைனாவில் இருக்க மதில் சுவர் மாதிரியும் 2 கொரியாவில் பிரிஞ்ச மாதிரியும், இது என்ன சார், இது எனக்கு புரியல. அமித்ஷாவை பாக்கிறதுக்கு போறதுங்கிறது இது அதிமுக தலைமை கழகத்தினுடைய செயல்பாடுகளா இல்ல அமித்ஷா கழக செயல்பாடுகளா தெரியாது. இது என்ன பெரிய ஆச்சரியம்? இது இங்கிருந்து அங்க போறது என்ன? நான் தெரியாம கேட்கிறேன் கண்ணன் சார், நீங்களே சொல்லுங்க. இப்ப போய் சிபி ராதாகிருஷ்ணன் சாரை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக ஓட்டுல 1 ஓட்டுல 2 ஓட்டுல 3 ஓட்டுல அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா நீங்க வாழ்த்துக்கள் சொன்ன ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு லாஜிக் இருக்கு. ஃப்ளோர் 0 சார். சார் ஃப்ளோர்ல 0. நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டே கிடையாது. ராஜ்யசபா ஓட்டை தான் வச்சிருக்கோம். அதுல ஒருத்தர் தர்மர் வேற இருக்காரு. என்ன போய் வாழ்த்து சொல்றது என்ன? நீ ஓட்டு போடலனாலும் சிபிஆர் ஜெயிச்சிருப்பார், நீ ஓட்டு போட்டாலும் அது தேவையில்லாத நிலைமையில தானே அது இருக்கு. ஆகவே அதற்காக வாழ்த்து சொல்ல போகிறேன் என்பது அது வாயார சொல்லுகிற பொய். ஏற்கனவே கார் மாதிரி அதிமுக ஆபீஸ பார்க்க போறேன்னு சொன்னார் இல்லைங்களா? அதுக்கு இப்ப சிபிஆர் வேற இழுத்துக்கிட்டாரு. அது நியாயமா? இது மேல் சபையினுடைய தலைவர் அவர். சிபிஆர் அவரே ஒத்துக்க மாட்டாரு. அவர் பேரை பயன்படுத்தி அவரை பார்க்க போறேன்றாரு. தப்பு. இங்க பிரச்சனை அது அல்ல. எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. உங்கள்கிட்ட சொல்றதுல சத்தியம் டிவிக்கு நான் உண்மையை சொல்லிடுறேன். சத்தியம் பண்ண தெரியாது, சத்தியமா சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அங்க பிரச்சனை சொல்லுங்க. டெல்லிக்கு செங்கோட்டையன் போனார், அண்ணன் செங்கோட்டையன் போனார். சரி, என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்க, 10 நாள்ல நீங்க டைம் கேடு எல்லாம் வச்சுச்சு, இது மாதிரி பண்ணிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிக்க. போன தடவை நான் போனப்போ செங்கோட்டையன் என்ன போகல, அது போலி போர்டிங் பாஸ் அப்படின்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன். அது போனது இல்ல. அது அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டார். இந்த தடவை நிஜமா போயிருந்தார். அவரை சந்திச்சப்ப ஏன் இப்படி பண்றீங்க, 10 நாள் கெடு கொடுங்க. ஹரித்வார் போன மாதிரி தெரியலையா சார் அவரு? அண்ணா ஹரித்வார்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் பேரை பழனிசாமி சொல்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு.
அவர் இங்க ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிங்க, அவர் உண்மையிலே உண்மையை சொல்லி இருந்தாருன்னா போய் இறங்குறதுக்குள்ளார 2 மணிகளும் சேர்ந்து பார்க்க விடாம பண்ணிடுவாங்க. யாரு? அமித்ஷாவை. அவர் போன நோக்கம் இமயமலை ஆகட்டும், உலகத்துல எங்க ஆகட்டும், கட்சியை சேர்த்து வைக்கிறாங்கன்னா போக வேண்டியதுதான் பேசுறதுக்கு. 2014 சேர்த்து வச்சாங்கல்ல, அப்ப நல்லா இருந்ததா? அதனால போகட்டும் பேசுறது போயிருக்காரு. அவர்கிட்ட ஏன் இப்ப 10 நாள் கெடு வச்சீங்க? நீங்க வேற நடுவில் பூந்து பிரச்சனையா மாறுது, நாங்க தெரியாம அண்ணாமலை எடுத்துட்டு மாட்டிக்கிட்டோம், ஒரே குழப்பமா போகுதுன்னு அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு கண்ணன் சார், யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் நிர்மலா சீதாராமன் பைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட இவ்வளவு நடக்குதுங்க, யாரையும் மதிக்க மாட்டேன்றாரு, இறங்கி வர மாட்டேன்றாரு, ஓபிஎஸ் மதிக்கல, மீதி இருக்க தலைவர்களை தூக்கி எறிஞ்சு பேசுறாரு, தம்பிதுரையை அடிச்சிட்டாரு, அடிச்சிட்டு பேசாதையா அப்படின்ட்டாரு. இப்ப அடித்தடியில போய் முடிஞ்சிட்டு இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகவே என்ன வேற வழி இல்லாம தான் நானும் பொறுமையா இருந்து முடியாம வந்துட்டேன். ஏன்னா நான் அடி வாங்கணும்னு தெரியாது எனக்கு, நான் 9 தடவை ஜெயிச்சிருக்கேன், அப்படிப்பட்ட நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் சார் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அவங்க நாங்க பாத்துக்கிறோம், ஆனா நீங்க வந்து பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், செங்கோட்டையன் பொறுப்பில் இருந்து அண்ணன் நீக்கப்பட்டார், முதல்ல போய் பார்த்தது யாருங்க? நீங்க இந்த அரசியல் வட்டாரத்தில் தொண்டனா இருக்கட்டும், ஃபெமிலியரான ஆள் யாரு? புகழேந்தி போய் பார்த்தேன். அதாவது கட்சியில, ஆமா கட்சியில வந்து ஒரு இது இருக்கு, என்னன்னா ஒரு வாசகத்தை சொல்லி தான் கட்சி விட்டு எடுக்கிறது. என்னன்னா இவரோட யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு தானே. அப்ப கட்சி விட்டு நீக்கப்பட்ட நான், அவர் கணக்குப்படி அவர் என்ன நம்மள நீக்கிறது, அப்படியே வச்சுக்கோங்க நீக்கணும் தான். அப்ப போய் நான் பார்த்துட்டேன் செங்கோட்டையன் என்ன, அவரும் பார்த்துட்டார்ல, இன்னைக்கு கூட ஓபிஎஸ் பேசுறேன், ஓபிஎஸ் சொல்றாரு, நான் அவரோட பேசுறேன். அப்படியே நீங்க கட்சியில மெம்பரா வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி எடுத்துட வேண்டியது தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா கண்ணன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. தலைவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் கட்சி விட்டு எடுத்துட்டார், சிஎம்ஆ இருக்கார், ராமாவரம் தோட்டத்திலிருந்து வெளியில வர்றாரு, கார் வெளியில வருது, அந்த எடுக்கப்பட்ட நபர் என்ன பண்ணிட்டாரு, காரை வந்து மறிச்சிட்டார், தலைவர் காரை. தலைவர் காரை மறிச்ச உடனே தலைவர் என்ன பண்றாரு, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எது காரை மறிக்கிறான் கேளுங்கன்னு. போலீஸ் ஈலீஸ் எல்லாம் சூழ்ந்துக்குச்சு, அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படி போயிட்டாங்க. என்ன 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 நம்ம கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர், இவனை கட்சியிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம், என்ன வேணுமா கேளு, தகராறு பண்றேன் இங்க வந்து. உடனே அவர் சொல்லியிருக்க ஒன்றிய செயலாளர், நான் தகராறு பண்ண வரல, கட்சியில சேர்த்துக்குன்னு கேட்கறதுக்கும் வரல, தலைவரோட ஒரு நிமிஷம் பேசணும். ஆனா அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. தலைவர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேளுங்க வாங்கன்னு. என்னடா அப்படின்றாரு. சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வாயா போயா வாடா போடான்னு என்ன அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, யாரு அந்த நீக்கப்பட்ட ஆளு, நீங்க என்ன நீக்கி இருந்தா பரவாயில்ல, கட்சியில இருந்த பத்தி கவலைப்படல, கட்சியில சேர்த்துக்கோங்கன்னு உங்ககிட்ட நான் வரலீங்க, என்ன சேர்க்க வேண்டாம் நீங்க கட்சியில, அப்புறம் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க கொடுத்த அறிக்கையில யாரும் இவரோடு தொடர்பு கொள்ள வேண்டாம், கழகத்தின் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் சொல்லியிருக்கீங்க. நான் வீட்டுக்கு போய் 1 வாரம் ஆச்சு, என் பொண்டாட்டி என்ன வீட்டிலேயே சேர்க்கறது இல்ல, ஏன்னா அதுவும் அதிமுக முக்கியமான பொறுப்புல இருக்கு, தலைவர் நீக்கி வச்சுட்டாரு, தொடர்பு வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால என் பொண்டாட்டி என்ன தொடர்றதும் இல்ல, தொடர்பு வச்சுக்கிறது இல்ல, நான் எங்க போய் நிக்கிறது, எந்த தெருவில் நிக்கிறதுன்னு கேட்டாராம். இது மாதிரி தலைவர் சிரிச்சிட்டாரு. சிரிச்சிட்டு உடனே பக்கத்துல பிஏவை கூப்பிட்டு இவனை கட்சியில சேர்த்துக்கோங்கன்ட்டார். எப்படியோ ஒரு தலைவர்கள் அவர்கள் அணுகுமுறை சொல்ல வந்தீங்களே, எடப்பாடி போன விஷயம் என்னன்னு சொல்ல சொல்லுங்க சார். இவர் அங்க வந்து செங்கோட்டையன் கம்ப்ளைண்ட்டுக்காக, மிஸ்டர் செங்கோட்டையன் கொடுத்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அது வந்து இப்பெல்லாம் வந்து ஏடிஎம்கே ஆபீஸ் இங்க கிடையாது. முதல்ல அம்மா யாராவது விட்டு விசாரிக்க சொல்லுவாங்க, 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஓஎஸ் மணின்னு திண்டுக்கல் சீனிவாசனும், அப்படி இல்லைன்னா யாரோ லீடர்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. உடனே பூங்குரனுக்கு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, புகழேந்தி மேல வந்திருக்கு, அது என்னன்னு கேட்க சொல்லுங்கம்பாங்க. அது ஒரு விசாரணை போகும், ரிப்போர்ட் போகும். இப்ப இங்க ஏடிஎம்கேல யாரும் விசாரிக்கிறது இல்லை, எல்லாமே அமித்ஷா தான் விசாரிக்கிறார். ஏடிஎம்கே விஷயமா இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஏன் அன்னைக்கு வந்து அடிச்ச நீ இவரை தம்பிதுரைய அப்படின்னு விசாரிக்கிறது அமித்ஷா தான். ஆகவே அங்க போய் நீங்க கை கட்டி நிக்கணும், அவர் தான் கோல் வச்சுட்டு விசாரிப்பார். ஆகவே செங்கோட்டையன் கொடுத்த கம்ப்ளைண்ட் மீது விசாரணை நடத்தப்படுகிறது. அந்த விசாரணைக்கு அக்யூஸ்ட் போல அங்கே பழனிசாமி செல்கிறார். இதுதான் உண்மை, இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் எடுத்திருக்கணும் செங்கோட்டையன் என்ன எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லையே, எடுக்க பாப்பா கை வைங்க, தைரியம் இருந்தா கை வைங்க நீங்க.